எக்ஸசைஸ் 2.4ல தேர்ட் சம் ஃபைண்ட் தி nth term of the following sequences. 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்னொன்னா போடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2, 5, 10, 17. ஓகேவா? இப்போ nth term கண்டுபிடிக்கணும். nth termனா ஜெனரல் term கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபாலோ ஆகும். அது என்ன பேட்டர்ன் அப்படின்றத கண்டுபிடிச்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் n அப்படின்னு எழுதணும். சரியா? ஃபைன். அதில் சார் இன் டர்ம்ஸ் ஆஃப் n அப்படின்னு எழுதுறது அப்படின்னா an ஈக்குவல் டு சம் n வச்சு ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதணும் நம்ம இப்போ. ரைட்டா? இப்போ இங்கே என்ன பேட்டர்ன் சார் ஃபாலோ ஆகுது? இப்போ 2 இருக்கு. 2 எப்படி எழுதலாம்? இப்படி வேணா எழுதலாம். 3 - 1 எழுதலாம். 4 - 2 எழுதலாம். இது எப்படி வேணா எழுதலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இங்கே 5 இருக்கு. 5 எப்படி வேணா எழுதலாம். 10, 17. ஸோ இப்போ இந்த 5, 10, 17 இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கு. அதாவது 4 எப்படி எழுதலாம்? ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை எழுதலாம். நெக்ஸ்ட் இதுக்கு பக்கத்தில் என்ன? 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் அப்படின்னு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை எழுதலாம். 17 எப்படி எழுதலாம்? 16 + 1, அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கு. ரைட்டா? ஃபைன். 2 எப்படி எழுத போறேன்? அப்போ 2வையும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வச்சு எழுதணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா 1 + 1 தான் இருக்கிற ஒரே ஆப்ஷன். ரைட்டா? நெக்ஸ்ட் 5 வந்து எப்படி எழுதலாம்? 4 + 1. நெக்ஸ்ட் 10 எப்படி எழுதலாம்னா 9 + 1. தென் 17 எப்படி எழுதலாம்னா 16 + 1. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் +1 + 1 அப்படின்றது காமனாக இருக்கு. இப்போ இந்த 1 + 1 நான் எப்படி எழுத போறேன்னா 1² + 1. 1 ஸ்கொயர்ன்றது 1 தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 4 எப்படி எழுதலாம்? 2² + 1. நெக்ஸ்ட் 9 எப்படி எழுதலாம்? 3² + 1. நெக்ஸ்ட் 16 எப்படி எழுதலாம்? 4² + 1. ஸோ இப்போ இந்த இடத்துல +1 + 1 + 1 வந்திருக்கு. அதே மாதிரி 1², 2², 3², 4² வந்திருக்கு. அப்போ ஜென்ரல் டேர்ம் இல்லை nth டேர்ம் அப்படின்றது என்னன்னா n² + 1. நீங்க போட்டது கரெக்டா அப்படின்னு செக் பண்றதுக்கு n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வரணும். ஓகேவா? n-க்கு 2 கொடுத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் வரணும். இப்போ n-க்கு 4 கொடுத்தீங்கன்னா ஃபோர்த் டேர்ம் வரணும். ஓகேவா? இதுதான் nth டேர்ம்ல எழுதுறது. நீங்க வீடியோல சால்வ் பண்ற சம்ஸ் எல்லாமே புரியுது. ஆனா என்னால மொபைல் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது, கைட் மாதிரி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்க நான் எழுதின இந்த கைடு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல உங்க புக்ல கொடுத்து இருக்க எல்லா எக்ஸசைஸ் சம்ஸ், யூனிட் எக்ஸசைஸ், திங்கிங் கார்னர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் இருக்கு வித் அடிஷனல் எக்ஸ்பிளனேஷனோட. அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 0, 1/2, 2/3. ஓகேவா? சார் இதில் என்ன சார் பேட்டர்ன் இருக்குது? இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரும் இல்லை, இது எப்படி சார் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம எப்பவுமே சொல்லியிருப்போம் ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா நியூமரேட்டர் தனியாக பாருங்கள், டினாமினேட்டர் தனியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ நியூமரேட்டர் எப்படி இருக்குது? 0, 1, 2, 3, 4 அப்படின்னு போயிட்டே இருக்குது. கரெக்டாக? 0, 1, 2, 3, 4. 3, 4லாம் கொடுக்கல, பட் ஆனால் அடுத்த டேர்ம் அப்படி தான் வரும் கண்டிப்பாக. 0, 1, 2னா அப்போ அடுத்த டேர்ம் என்னது? 3, 4, 5 அப்படி போயிட்டே இருக்கும். ரைட்டா? இங்கே 2ல இருந்து தான் வருது. அப்போ இங்கே முன்னாடி எதுவுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லைன்னா இந்த 0 நம்ம என்ன எழுதலாம்? 0/1 எழுதலாம். 0/1ன்றது என்னது? 0 தான். அதை நான் என்ன எழுதியிருக்கேன்? இந்த மாதிரி 0/1 எழுதியிருக்கேன் 0வை. நெக்ஸ்ட் 1/, இங்கே இருக்கு டினாமினேட்டர்ல 2 இருக்கு. ஸோ 2. நெக்ஸ்ட் 2க்கு கீழே என்ன இருக்கு? 3 இருக்கு. ஸோ இப்போ அடுத்த டைம் என்ன வரும்? 1, 2, 3. நெக்ஸ்ட் என்ன வரும்? 4, 5 அப்படி போயிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ an அப்படின்ற இந்த nth டேர்ம் அப்படின்றது டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1 இருக்கு, செகண்ட் டேர்ம்ல 2 இருக்கு, தேர்ட் டேர்ம்ல 3 இருக்கு, ஃபோர்த் டேர்ம்ல 4 இருக்கு. இப்போ ரெஸ்பெக்டிவ் டேர்ம்ஸ்ல அந்த நம்பர் கரெக்டா இருக்கு. அப்போ டினாமினேட்டர் நான் என்ன எழுத முடியும்? n அப்படின்னு எழுதலாம். டினாமினேட்டரை n அப்படின்னு எழுதுறேன். ரைட்டா? இப்போ நியூமரேட்டர் எப்படி சார் இருக்கு அப்படின்னா 1 குறைச்சலா இருக்கு. இப்போ இங்க 1னா 1 கம்மியாகுது 0, இங்க 2னா 1 கம்மியாகுது 1, இங்க 3னா 1 கம்மியாகுது 2. ஸோ அந்த மாதிரி 1 குறையுது. ரைட்டா? அப்ப கீழே n-னா மேல என்னது? n - 1. ஓகேவா? இதுதான் nth டேர்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ தேர்ட் டேர்ம் வேணும்னா நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணுவேன்? எனக்கு பதிலா 3 சப்ஸ்டிட் பண்ணுவேன். இப்போ இங்க சும்மா 3 சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 3 - 1 டிவைடட் பை 3. 3 - 1ன்றது என்னது? 2. ஸோ 2/3. ஸோ n-க்கு 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? தேர்ட் டேர்ம் கிடைச்சிருது. அப்போ நீங்க போட்டது கரெக்ட். இப்படிதான் வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், சாரி தேர்ட் சப்டிவிஷன் 3, 8, 13, 18. என்ன கொடுத்துருக்காங்க? 3, 8, 13, 18 அண்ட் so on. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி சார் எழுதுறது? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னா, இது எப்படியாச்சும் எழுத முடியுமா? பவர்ஸ்ல எழுத முடியுமா? எழுத முடியாது. மல்டிப்ளிகேஷன் எழுத முடியுமா? எழுத முடியாது. சரி, என்ன சார் பண்ணலாம்? இப்போ ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கா ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 3, இங்க 8, மறுபடியும் இங்க என்ன வருது? 13, இங்க 18. அப்போ அடுத்தது என்ன வரும்? 23.
28 அப்படி போயிட்டே இருக்கும் ரைட்டா. இப்போ இங்க இருக்கிற இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. இங்க 3 இருக்கு, இங்க 8 இருக்கு. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5. இங்க 13 8, இந்த டிஃபரன்ஸ் என்ன? அதுவும் 5 தான். இங்க 18 13, இந்த டிஃபரன்ஸ் என்ன? அதுவும் 5 தான். ஸோ எல்லா டேர்முமே எப்படி இருக்கு? 5 5 5 டிஃபரன்ஸ்ல இருக்கு. அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதுவேன்? 5n அப்படின்னு எழுதலாம். சார் இப்போ 5nன்னா எனக்கு பதிலாக 1 போட்டால் 5 தானே சார் வரும். எனக்கு பதிலாக 2 போட்டால் 10 தானே வரும். இப்போ எனக்கு பதிலாக 3 போட்டால் 15. இப்போ எனக்கு பதிலாக 4 போட்டால் 20. இந்த மாதிரி தானே சார் போகும். ஆனால் இப்போ நமக்கு இங்கே 3 தானே இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு பதிலாக 1 போட்டால் ஃபர்ஸ்ட் டேர்ம் வரணும், எனக்கு பதிலாக 2 போட்டால் செகண்ட் டேர்ம் வரணும். ஆனால் இப்போ நமக்கு 5n எழுதும் போது 5 10 15 தானே வருது. ஆனால் நமக்கு 3 8 13 தானே வேணும் அப்படின்னா, இப்போ இங்கே 5ல இருந்து 3க்கு எப்படி ரீச் ஆகலாம்? 2 மைனஸ் பண்ணால் என்ன எழுதலாம்? ரீச் ஆகிடலாம். ஓகே, 3 எப்படி எழுதலாம்? 5 minus 2. நெக்ஸ்ட் 8 எப்படி எழுதலாம்? 10 minus 2. நெக்ஸ்ட் 13 எப்படி எழுதலாம்? 15 minus 2. நெக்ஸ்ட் 18 எப்படி எழுதலாம்? 20 minus 2. ஸோ இப்போ -2 -2 -2ன்றது எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்டா இருக்கு ரைட்டா. ஸோ an அப்படின்றது நீங்க எப்படி எழுதணும்னா 5n minus 2, 5n minus 2 இதான் எழுதணும். Exercise 2.4ல fourth one, find the indicated terms of the sequences whose nth terms are given by. ஸோ இந்த கொஸ்டின்ல nth term கொடுத்துட்டாங்க. இண்டிகேட்டட் டேர்ம்ஸ்னா 10வது டேர்ம் கண்டுபிடிங்க, 7வது டேர்ம் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, an equal to 5n divided by n plus 2. an equal to 5n divided by n plus 2 இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ n போல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? a6 கேட்டிருக்காங்க, a13 கேட்டிருக்காங்க. a6 equal to 5 into 6 divided by 6 plus 2. ஸோ 5 6 என்ன வரும்? 30 divided by 6 plus 2 என்ன? 8. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அகைன் 15 divided by 4. அவ்வளோதான். நெக்ஸ்ட் a13. a13னா இப்போ 5 இருக்கிற இடத்துல 13 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 5 into 13 divided by 13 plus 2. ஸோ இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். 5 into 13 வந்து 65 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லாமல் இதை அப்படியே வச்சுக்கிட்டு 5 into 13 அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் என்ன? 13 plus 2 15. இப்போ 5 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அகைன் 13 divided by 3 அப்படியே போட்டாலும் ஓகே தான். சரியா?